வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நல்ல வியாபாரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கணும் பொழுது என்ன சொல்லுவாங்க, பணம் வேணும் சார். என்ன கேட்டீங்கன்னா எழுதி கொடுப்பேன், வியாபாரத்துக்கு பணம் தான் கடைசி. இதுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு கேட்கலாம், சார் வியாபாரம் இருக்கீங்க சார், பணம் எங்க சார் இருக்கு? பணம் இருந்தா வியாபாரம் இல்லை. நாளைக்கு காலையில் ஒரு லாட்டரி டிக்கெட் அடிக்குது, 10 கோடி ரூபாய் பணம் அக்கௌண்ட் இருக்கு. என்ன சார் பணம் சார்? 10 கோடி விஷயம் சார் பணம். சரிங்க, சரி வேணாப்பா, அந்த 10 கோடி வேணாப்பா, நான் 10 கோடி கொடுக்குறேன், கடனா கொடுக்குறேன், வட்டி கையெழுத்து போடு, நாளைக்கு காலையில் 10 கோடி வித்ட்ரா பண்ணினா 10 கோடி என்ன பண்ண போறீங்கன்னா, இருந்து சார் பணம் வந்துருச்சு யோசனை. பட் இங்க இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து பணம் இருந்தாதான் தொழில் பண்ண முடியும்ன்றது அந்த நம்பிக்கைக்கு ஓரமா போடும். பணம் இல்லாம சக்சஸ்ஃபுல் ஆனவன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கான்? முதலீடு தான். என்ன முதலீடு? மனசும் மைண்டும் தான் முக்கியம். உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் பிளான், உங்க பிசினஸ் பிளான் பண்ணணும். நான் கண்ண முடி சொன்னீங்கன்னா நீங்க உட்கார்ந்து உடனே நான் வேணா நாளைக்கு காலையில் ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணுவோம், ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணுவோம், ஷோரூம் இப்படி இருக்கும், இந்த பொருள் இங்க இருக்கணும், இந்த பொருள் இப்படி இருக்கும், இந்த பொருள் இங்க வாங்குவோம், இவ்வளவு வரைக்கும் வாங்கணும், இதை கொண்டாந்து இப்படி வைப்போம், காம்படிஷன் இப்படி ஃபேஸ் பண்றாங்க. உங்க மைண்ட்ல பிசினஸ் பிளான் கடன்னு ஓடணும். எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ. இந்த மைண்ட்ல உங்களோட ப்ராஜெக்ட் கிளியர் ஆனா மட்டும் தான் தொழில முதல் கான்செப்ட். பிசினஸ் பிரஷர்ன்றது எப்படின்னா, உங்க பிளானிங் சரியா இல்லாம தப்பா நீங்க டார்மண்டாவோ ஐடலா இருந்தா உங்க பினான்சியல் லோட் இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பிரஷர் தான் உங்களை போட்டு ஒரே அழுத்தம். இந்தியாவில உலகத்துல எங்கேயுமே பணம் முதலீடு அல்லவே அல்ல. பணத்துக்கு முன்னாடி உங்களோட பிளானிங் என்று சொல்லக்கூடிய அந்த பிளான் தான் உங்களோட முதலீடு.